வைகுண்ட சபையில் வீணை இசையுடன் நின்ற நாரதர் மூவுலகிலும் தன்னைப் போல பக்தன் யாருமில்லை என்ற பெருமையில் இருந்தார். அமைதியாக சிரித்த விஷ்ணு, பூலோகத்தில் ஒரு எளிய விவசாயி தினமும் இருமுறை என்னை உண்மையுடன் வணங்குகிறான். ஒரு நொடிக்கு ஒரு முறை நாராயண நாமம் சொல்கிறேன் நான், 2 முறை வேண்டுகிற அவன் என்னை விட பெரிய பக்தனா என்று நாரதர் கோபமடைந்தார். வாதம் செய்யாமல் விஷ்ணு ஒரு பாத்திரம் நிரம்ப தண்ணீர் கொடுத்தார். இதை சிந்தாமல் 3 முறை இந்த இடத்தை சுற்றி வா என்றார். நாரதரின் கண்கள் தண்ணீரிலேயே இருந்தன. ஒரு துளி கூட சிந்தக்கூடாது என்ற பதட்டத்தில் மெதுவாக நடந்தார். 3 சுற்றுகளும் முடிந்தது. ஒரு துளி கூட சிந்தாமல் நாரதர் பெருமையுடன் திரும்பி வந்தார். அப்போது விஷ்ணு மெதுவாக கேட்டார், இந்த நேரத்தில் எத்தனை முறை என் பெயரை சொன்னாய் நாரதா? நாரதர் தலை குனிந்தார். 1 முறை கூட சொல்லவில்லை பிரபு என்று மெதுவாக ஒப்புக்கொண்டார். நாள் முழுவதும் உழைக்கும் அந்த விவசாயி காலையில் என்னை நினைக்கிறான், இரவில் நன்றி சொல்லி உறங்குகிறான் என்றார் விஷ்ணு. இப்போது நாரதருக்கு புரிந்தது, எத்தனை முறை சொல்கிறோம் என்பது அல்ல பக்தி, உண்மையான மனம்தான் உயர்ந்த பக்தி. இந்த முறை பெருமையின்றி பணிவுடன் நாராயணா நாராயணா என்று நாரதர் சென்றார். பக்தி என்பது எத்தனை முறை சொன்னாய் என்பதில் இல்ல, எவ்வளவு உண்மையுடன் சொன்னாய் என்பதில் உள்ளது.